அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். அல்லாஹ்வுடைய கிருபையால் ஷேகுமாருடைய வாழ்க்கை வரலாற்றில் குதுபுத்தீன் பக்தியாரி காக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை பார்த்து வருகிறோம். எஜமான் அவர்கள் மிகுந்த இறை தியானத்தில் மூழ்கி இருந்தார்கள். ஆகவே ஆரம்ப காலத்தில் திருமணம் செய்து கொள்ளவில்லை. அப்புறம் அவங்களே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சுன்னத்து இருக்கு இல்லையா, அந்த சுன்னத்தை நாம் ஏன் விடணும் அப்படின்னு சொல்லி திருமணம் செய்து கொண்டார்கள். அதில் அவர்களுக்கு 2 ஆண் மக்கள் பிறந்தது. ஒருத்தருக்கு அஹமது என்றும் ஒருத்தருக்கு முகமது என்றும் பெயர் வைத்தார்கள். இப்போ வீடு குடும்பம். ஆனால் எஜமான் அவர்கள் எப்போவுமே யாரிடத்திலும் காணிக்கை வாங்க மாட்டாங்க. அது அரசர்கள்ட்ட. ஏன்னா அரசர்கள்ட்ட வரக்கூடிய காசு பணங்கள் எங்கேருந்து வருதுன்னு தெரியாது. எத்தனை பேர் அவங்க அநியாயமாக பணம் பறித்திருக்கிறார்கள் என்று தெரியாது. அநியாய வரி போட்டு வாங்கியிருப்பாங்கன்னு தெரியாது. அந்த காசு நமக்கு வேண்டாம்னு வாங்கவே மாட்டாங்க. அவருடைய யாரும் காணிக்கை கொடுத்தா அது ஏற்றுக்கொள்ளும் பழக்கம் இல்லை. குதுபுத்தீன் பக்தியாரி காக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எவ்வளோ நாட்கள் அவங்க பட்டினி கிடப்பாங்க. வீட்டில் யார்கிட்ட கடன் வாங்கிங்கன்னு சொல்லுவாங்க. வீட்டில் அவருடைய ஆஷிகீன முரீதுகள், உழைத்து சம்பாதிக்கக்கூடியவர்கள், ஏதாவது அரிசி பருப்பு கொடுத்தா அப்படி வாங்கிக்குவாங்க. அவருடைய ஹான்கா இருந்துச்சு, மக்கள் தாலீம் செய்யக்கூடிய இடம். ஒரு இடத்த ஏற்படுத்தி கொடுத்துருந்தாங்க. அங்கே டெய்லி பயான் கேட்குறதுக்காண்டி 100கணக்கான மக்கள் வருவாங்க. அவங்களுக்கு மக்கள் அங்கே உள்ளவங்களே வசூல் பண்ணி அவங்கள சாப்பாடு கொடுத்துக்குவாங்க. எதுவும் கையில் காசு வாங்க மாட்டாங்க. வரக்கூடியவங்க டெய்லி சாப்பாடு நடக்கும். டெய்லி 100 பேர் வந்தாலும் 200 பேர் வந்தாலும் அத்தனை பேருக்கும் சாப்பாடு கொடுப்பாங்க. அங்கே உள்ளவர்களே என்ன செய்வாங்க, ஒருத்தவங்க அரிசி வாங்கி கொடுப்பாங்க, ஒருத்தவங்க பருப்பு வாங்கி கொடுப்பாங்க, ஒருத்தவங்க கோதுமை, ஒருத்தவங்க ரொட்டி, இப்படி ஏற்பாடு செய்து டெய்லி சாப்பாடு நடக்கும் எல்லாருக்கும். அந்த சாப்பாடை கூட இவங்க மனைவி மக்கள் கொடுக்க மாட்டாங்க. அது ஹான்காவுக்கு உள்ளது. அது மதரசா இல்மு படிக்கக்கூடியவர்களுக்காக வரக்கூடிய காசு. அது நமக்கு தேவையில்லை. புரிஞ்சுங்களா? நாம சாப்பிடக்கூடாது. அவங்க மனைவி மக்களுக்கு அது கொடுக்க மாட்டாங்க. அதனால் மனைவி மக்கள் நீண்ட காலம் நிறைய நாட்கள் பட்டினி கிடக்கக்கூடிய சூழ்நிலை வந்திருக்குது. அவங்க பட்டினி கிடக்கிறாங்கன்னு தெரிஞ்சு அந்த நாட்டு ராஜாவே அல்தமிஷ் சொன்னேன், அவர் பேர் என்ன, ஷம்சுத்தீன் அல்தமிஷ், அவரே கொண்டு வந்து தங்கமும் வெள்ளியும் வைரங்களும் வைடூரியங்களும் அதிகம் கொடுப்பாங்க. நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னுவாங்க. இங்கே வேணான்னு சொல்லிடுவாங்க. அவசிய தேவைக்கு அவங்க மனைவி பக்கத்தில் எங்கேயாவது போய் கடன் வாங்கிக்குவாங்க. இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு காலங்கள். அணைஞ்சுங்களா? அப்போ ஒரு நாள் அவங்க மனைவி பக்கத்தில் போய் 2 வீட்டில் போய் கடனாக ₹1 கொடுங்க, மாவு வாங்கி ரொட்டி சுட்டி குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு. அப்படிங்கும்போது அவங்க கேவலம் பேசுகிறாங்க. சில பேர் என்ன ஊருக்கே ஷேக்குங்கிறாங்க, அரசருக்கெல்லாம் உங்கள் வீட்டுக்கார ஷேக்கான், உங்கள் வீட்டுக்காருக்கா காலை ராஜாவே முத்தம் போடுறாராம், அப்படிலாம் இருக்கிறாங்க. நீங்கள் அடுத்த ஆள்கிட்ட வாங்குறீங்க, ஏதோ நாங்கள் போனால் போன்னு கொடுக்குறோம், நாங்களாம் கொடுக்காம தான் செத்து போயிருப்பீங்க நேரம் இப்படின்னு அவங்க ரொம்ப கேவலமாக பக்கத்து வீட்டுக்காரங்க பேசுகிறாங்க. அந்த மனைவி அழுதுகிட்டே சொன்னாங்க, இந்த மாதிரி கேவலமாக பேசுகிறாங்க என்னையா, அரசரெல்லாம் காலை முத்தம் போடுறாரு, உங்கள் வீட்டுக்காரரு உனக்கு ஒரு ரொட்டி வாங்கி தர காசு இல்லையா, அப்படியா இப்படியா அப்படின்னு சொல்லி என்னை கேவலமாக பேசுகிறாங்க. ஒன்று ஏதம்மா சரி, உனக்கு எதுவும் இனிமேல் காசு தேவைப்பட்டா, ரொட்டி தேவைப்பட்டா வெளியே போய் யார்ட்டையும் கேட்காத, இந்த மாடக்குழி இருக்குல்ல அதில் பிஸ்மில்லான்னு கை வை, இல்லை அவனுக்கு கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த காலத்தில் ரொட்டி காக் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கேக்குங்கிறாங்களே, கேக்குண்ணா ப்ரெட்டு, கேக் ப்ரெட் இருக்குல்ல, அது மாதிரி அந்த பாஷையில் காக் பார்சியில் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதே மாதிரி அந்த அந்த கை வச்சோன்னு அவங்க அந்த ரொட்டி கிடைக்கும். அவங்களுக்கும் மனைவி தனக்கும் தன் குடும்பத்தாருக்கும் அவங்க கொடுத்துக்குவாங்க. எப்போ பசிக்குதோ அப்போ போய் கை வச்சு 2 ரொட்டி கிடைக்கும். அது தனக்கும் தன் குழந்தைங்களும் கொடுத்துக்குவாங்க அந்த அம்மா. அதனால தான் இந்த மாதிரி ஒரு அற்புதம் ரொம்ப நாள் நடந்துச்சு. அதை வச்சு தான் எஜமானுக்கு காக்கி அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. குதுபுத்தீன் பக்தியாரி காக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அப்படின்னா இந்த அற்புதம் அவங்க வாழ்நாள் நடந்ததுனால காக்குன்னு ரொட்டிக்கு சொல்கிறது, அந்த பேர் அவங்க வச்சாங்க. இப்படி கொஞ்சம் காலம் போயிட்டு இருந்துச்சு. இது யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னா, உனக்கும் அல்லாஹுக்கும் ரகசியம், நீ யார்ட்டையும் சொல்லாமல் நீ தேவைக்கு எடுத்துக்கோ அப்படின்னு எஜமான் சொல்லிட்டாங்க. அப்போ அல்லாஹ் தாலா நாடன்னா அந்த அவுலியாக்களுக்கு ஒரு நிமிஷத்தில் கொடுக்க முடியும்.
ஆனாலும் அல்லாஹ் தஆலா இந்த வறுமையை விரும்புகிறான், பசி பட்டினி விரும்புகிறான் என்பதற்காக பசி பட்டினி கிடந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நினச்சிருந்தாங்கன்னா உஹது மலையை தங்கமாக்கி கொடுத்துருப்பான். ஆனால் பெருமாள் ஒரு நேரம் சாப்பிட்றாங்க, ஒரு நேரம் சாப்பிட்றதில்ல. ஒரு நாள் காலையிலே பெருமானார் சாப்பிட்டால் மாலையில் சாப்பிட மாட்டார்கள், மாலையில் சாப்பிட்டால் காலையில் சாப்பிட மாட்டார்கள். இதுதான் பெருமானுடைய பழக்கமாக இருந்துச்சு. எப்படி தாங்கிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினச்சிங்களா? அது மாதிரி நினச்சா ஒரு 2 ரொட்டி வரக்கூடிய 200 ரொட்டி வரலாமா இல்லையா? இவங்களும் சாப்பிட்டு விற்கலாம், எல்லாத்துக்கும் வேணான்ட்டான். அன்னைக்கு தேவையா எவ்வளவோ அதை எடுத்துக்கோ அப்படின்ட்டான். இப்படி போயிட்டு இருந்துச்சு. ஆனால் யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னாங்க. ஒரு நாள் அவங்க பக்கத்து வீட்டுக்காரம்மா வந்து என்ன டெய்லி வந்து மாவு கொடு, ரொட்டி கொடு, காசு கொடு, பருப்புக்கு வாங்க காசு கொடுன்னு கேட்டுருப்பீங்க, இப்போ கொஞ்ச காலம் வர்றதே இல்லையே அப்படின்னு கேட்டாங்க. அவங்க மனைவி பெருமையாக சொல்லிட்டாங்க, ஏன் எனக்கு தான் அல்லாஹ் தஆலா எங்கள் வீட்டுக்காரருக்கு கேவலமாக பேசினேன், எங்கள் வீட்டுக்காரனுக்கு கேவலமாக பேசினேல, இந்த மாடக்குள்ளே கை வச்சா ரொட்டி வரும், அந்த மாதிரி எனக்கு எல்லாம் ஆக்கி கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னது அடுத்த நாள் கை வச்சா ரொட்டி வரல. எஜமான்ட்ட போய் சொன்னாங்க, நீ சொன்ன யார்ட்டையும்? ஆமாம், நான் சொல்ல வேணான்னு சொன்னேன் இல்லையா, இனி வராது போ, பழைய மாதிரி கஷ்டப்படுன்ட்டான். நீ ஏன் போய் அடுத்தவங்கள்ட்ட சொன்னேன்? அப்போ அல்லாஹ் நமக்கு சில நியமத்துக்களை கொடுத்தா அது பெருமையாக போய் மற்றவங்கள்ட்ட பாரு இந்த மாதிரி உனக்கு வருதா, எனக்கு பிடிப்பார் அப்படின்னு நினச்ச பெருமை அடிக்கக்கூடாது. அப்போ இருக்கிறதும் போயிடும். அது பெருமை அடிச்சால போயிடுச்சு, பொண்ணும் இல்லை போ அப்படின்ட்டாங்க. மறுபடியும் பழைய மாதிரி பட்னி தான். 2 நாளைக்கு ஒருக்கா சாப்பிட்றது, 3 நாளைக்கு ஒரு சாப்பிட்றது, இப்படி ரொம்ப பட்னியாக இருந்தாங்க. எஜமான் அவர்களுக்கு இந்த பட்னி கேள்விப்பட்டு அரசர் ஷம்சுதீன் அல்தமிஷ் இவங்க வந்து கை நிமிர பொற்காசுகளை கொண்டு வந்து எஜமானை வாங்கிங்கன்னு எவ்வளோ கெஞ்சி பார்த்தாங்க. அப்போ எஜமான் சொன்னாங்க, வேணவே வேணான்னு திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. நான் வந்து அவரை நண்பராக கருதி சொர்க்கத்துக்கு அனுப்பணும்னு ஆசைப்பட்றேன், அவரோ என்னை எதிரியை போல் நரகத்துக்கு என்னை அனுப்பணும்னு ஆசைப்பட்றாரு என்னைய அப்படின்னாங்க. அவரை பற்றி அவர் சொர்க்கத்துக்கு அனுப்பக்கூடிய வேலையை நான் செஞ்சுட்டுருக்கிறேன், என் நரகத்துக்கு அனுப்புறதுக்குரிய காசு இந்த காசு பணங்களை வாங்கி நான் பெருமை அடித்து நரகத்துக்கு போகிறதுக்கா அப்படின்னு எஜமான் சொன்னாங்க. அது காசை வாங்க மாட்டேன்ட்டாங்க. அப்போ சுல்தான் அல்தமிஷ் அவருடைய அரசபையில் ஒரு மந்திரி இருந்தார், அவருக்கு பேர் இஃப்தியாருத்தீன் அப்படின்னு பேர். அவர் வந்து காசு பணங்களை கொண்டு வந்து, எஜமான் இது எப்படியாவது நீங்கள் ஏற்றுக்குங்க நீங்கள் அப்படின்னு, உங்கள் வீட்டில் பசி பட்டினியில் இருக்கிறாங்க, இது உங்களுக்கு இல்லாட்டி உங்கள் மனைவி மக்களுக்கான ஏற்றுக்குங்க அப்படின்னாங்க. எஜமான் சொன்னாங்க, என்னுடைய ஷேக் அதில் ஹாஜா மொயின் சிஷ்டி அஜ்மீரி நாயகமோ அவர்களுடைய ஷேகுமார்களோ எங்கள் பரம்பரையிலே இந்த அரசர்கள் பெரியோர் அந்த மந்திரிகள் கொடுக்குற காசு பணத்தை பணக்காரர்களுடைய ஹதியாவை இதுவரைக்கும் ஏற்றுக்கிட்டதே இல்லை. ஹம்தோ ஃபக்கீரோம் சே கபூல் கருத்து, ஏழை மக்கள் தரக்கூடிய அரை ரொட்டி துண்டு, கால் ரொட்டி துண்டு இதை நாங்கள் ஏற்றுக்கிறோம். இந்த மாதிரி நாங்கள் கோடீஸ்வரர்கள்ட்ட காசு வாங்கி அவங்களோட பணத்தில் நாங்கள் வளர்றதில்லை, அது எங்களுக்கு தேவையில்லைன்ட்டான். அவர் மீண்டும் மீண்டும் வற்புறுத்திக்கிட்டே இருந்தாரா. எஜமான் சொன்னாங்க, முசல்லாவை தூக்கி பாருங்க அப்படின்னாங்க. அந்த முசல்லாவை தூக்கி பார்த்தா பாலமாக தங்க கட்டியாக இருந்துச்சான் கீழே. முசல்லா அப்படி தூக்கி பார்த்தா கீழே தங்க கட்டிகள் பாலமாக அப்படிக்கிட்டு ஒரு செங்கல் அளவுக்கு பெரிய பெரிய கட்டிகள் ஃபுல்லாக கட்டியாக தங்க கட்டி இருந்துச்சு. மூட்டான். நல்லா நினச்சா எங்களுக்கு தங்க கட்டிகளே பரிசாக கொடுப்பான், நாங்கள் அதை வேண்டாம் என்று தான் ஒதுங்கி வாழ்கிறோம், கொண்டு போவோம் காசைன்ட்டான். அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க. மறுபடியும் என்ன, மறுபடியும் பழைய மாதிரி பட்னி தான். இப்படி தான் எஜமான் அவர்கள் வாழ்ந்து கொண்டு வந்தார்கள். ஒரு நாள் எஜமான் வீட்டில் வந்து 3 நாள் தொடர்ந்து பட்டினி. அப்போ அவங்களுடைய சின்ன பையன் முகமது வெளியில் போய் விளையாண்டுருந்தார் தெருவில். அகமது முகமது 2 பேர் இருந்தாங்க இல்லையா, வெளியே விளையாண்டுருந்தார். அப்போது ஏன்ப்பா சோர்வாக இருக்கேன்னு பக்கத்தில் ஒரு பையன் விசாரிக்க, சாப்பிட்டு 3 நாள் ஆச்சுப்பா, சாப்பிடவே இல்லை அப்படின்னு அந்த பையன் சொல்லிட்டார். அந்த சிறுவர் நினச்சிங்களா, சஜ்ஜாதா சின்ன பிள்ளை, அவங்க போய் பக்கத்தில் ஒருத்தர் சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி வேறு கூட இருந்த மாணவர்கிட்ட பசியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவர் வந்து அப்படியா சாப்பிடவே இல்லையா, 3 நாள் சாப்பிட்லையா, விளையாட்டுனா முடிஞ்சு வீட்டுக்கு போனோன்னே அவன் அத்தாட்ட விளையாட்டா, நம்ம கூட அந்த முகமதுன்னு ஒரு தம்பி விளையாண்டார்ல, அவங்க வீட்டில் சாப்பாடே இல்லையா, 3 நாள் சாப்பிட்லையா அப்படின்னு அவங்க அத்தாட்ட சொல்லிட்டாப்புல. அவங்க அத்தா யாருக்கிட்ட, எஜமானுடைய ஆஷியக்கான முறியுது. அப்போ என் ஷேഖனா எங்கள் வீட்டில் 3 நாளாக யாருமே சாப்பிட்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டில் அவசரமாக சாப்பாடெலாம் தயார் பண்ணி எடுத்துக்கிட்டு எஜமான்ட்டு போய், எஜமா இந்த சாப்பாடை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன், அதியா இது ஏற்றுங்க, நாங்கள் ஃபக்கீர்கள் தானே, ஏற்றுக்குங்க சாப்பாட்டை, நீங்களும் சாப்பிடுங்க, மனைவி மக்கள் கொடுங்க அப்படின்னாங்க. எஜமான் சந்தேகம், இது இவங்களுக்கு வந்து யாருக்கு சொன்னான், இல்லை எனக்கு நானாக கொண்டு வந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. யார் சொன்னாங்கன்னு தெரியல, யாரோ சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா திடீர்னு வந்து இத்தனை நாள் இல்லாமல் திடீர்னு கொண்டு இவ்வளோ போய் சாப்பாடு கொடுக்குறீங்கன்னா என்ன அர்த்தம், ஏதோ இல்லை யாராவது நம்ம என் குடும்பத்தில் போய் யாரோ அவங்க சொன்னாங்களா, யார் சொன்னாங்க அப்படின்னு விஷயத்தை அவர் சமாளிக்கிறார். சொன்னால் சாப்பிட மாட்டாங்களே, இல்லை இல்லைம்மா யாரும் இல்லை, ஆனால் தான் அந்த மாதிரிலாம் கொண்டு கொடுத்தேன். யார் உங்கள்கிட்ட வந்து சொன்னானோ
இது அல்லாஹ் தாலாவுக்கு நம்ம கொடுக்கறதுக்கு உரிமை இருக்குது, தடுக்கிறதுக்கு உரிமை இருக்குது. அவங்க கொடுத்தா சாப்பிட்டுக்க வேண்டியது தான். பட்டினி கிடக்க நினச்சாலும் பட்டினி கிடக்க வேண்டியது தான். அல்லாஹ் தாலா விஷயத்தில் போய் மற்றவங்கள்ட்ட போய் அல்லாஹ் என்னை பட்டினி கிடக்க வச்சுருக்கான்னு போய் சொல்கிறதா இது? உங்கள்கிட்ட வந்து எவன் சொன்னானோ இந்த செய்தியை ஆனஞ்சிங்களா, கழுத்து உடஞ்சி சாகட்டும் அப்படின்னு பதுவா செஞ்சுட்டாங்க. இந்த பதுவா எஜமா இப்படி சொல்கிறாங்க. தெருவில் விளையாண்டுருக்காரு அவங்க எஜமானுடைய மகனார். விளையாடும் போது அப்படியே தடுக்கி விட்டு கீழே விழுந்து அங்கனே மூத்தா போயிட்டார். கீழே விழுந்து போது எஜமானு சின்ன பையன் அவங்கனே மூத்தா போயிட்டார். அவங்க முஸ்தஜாபு தாவாத்தாக இருந்தாங்க. அவங்க வாயிலிருந்து எது வந்ததோ உடனே அல்லாஹ் கபூல் செய்யக்கூடியவங்க. நினச்சிங்களா, ஒரு நாளைக்கு 3000 செலவாத்து ஓதுவாங்க. எந்த வாயில் அதிகமாக செலவாத்து ஓதுறீங்களோ அந்த வாயிலிருந்து வரக்கூடிய சொல்ல அல்லாஹ் தாலா கபூல் செய்வோம். நீங்களும் வேணால் ஒரு நாளைக்கு 3000 செலவாத்து ஓதி பாருங்கள். நீங்கள் சொன்ன சொல்ல அல்லாஹ் கபூல் செய்வான். நீங்கள் ஒருத்தர் குடுன்னு நல்லா கொடுப்போம், ஒருத்தர் எடுன்னு எடுத்துருவான் அல்லாஹ் தாலா. அப்போது எவன் வந்து சொன்னானோ, உங்கள் செய்தியை யார் போய் சொன்னாங்களோ, என் குடும்ப செய்தியை வெளியே சொன்னாங்களோ அவர் சாகட்டுன்ட்டாங்க. சொன்னதோடு விளையாண்டுருந்து தட்டுன்னு தடுக்கி விட்டு கீழே விழுந்து அங்கேயே மூத்தா போயிட்டார். ஒரு அம்மா அவங்க பீவி ஒரே அழுக, இந்த மாதிரி பையன் மூத்தா போயிட்டாரு, அது மாதிரி நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்களே, நான் என்ன செய்வேன் நான் கேட்டு அவன் சொல்ல மாட்டேன்டாரு. அவங்க கோபத்தில் நான் சொன்னேன், இந்த மாதிரி ஆயிடுச்சு. வேறு சமாதானமாகிருன்னு அவங்க மனைவி சமாதானப்படுத்துகிறாங்களாம். நிஜமா இந்த அளவுக்கு அவங்க ஈரத்தை இருந்திருக்காங்க பாருங்கள். இது அந்த காலத்தில் ஒரு 800 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்காதீங்க. இப்போயும் ஈரத்துள்ள ரோஷம் உள்ள பெரியோர் அப்படி தான் இருந்திருக்காங்க. புரிஞ்சுங்களா, யார்கிட்டையும் அவங்க தன் காசு பண்ணதுக்கான ஏங்கினது இல்லை, வாங்கினதும் இல்லை. புரிஞ்சுங்களா, நான் எத்தனையோ பேர் அந்த மாதிரி கண்ணில் பார்த்துருக்கேன். ஆமீர் கலீம் ஈஷா சர்க்கார் இருக்காங்களே, அவங்களுக்கு 10-12 பிள்ளைங்க. புரிஞ்சுங்களா, வீட்டில் வறுமை, அடுத்த நாள் சாப்பிட ஒன்றும் இல்லை. ஒரு தடவை 2 நாள் சாப்பிடல வீட்டில் யாருமே. புரிஞ்சுங்களா, எஜமா வீட்டில் ஒரு சின்ன பையன் வேலைக்கு வெளியூர் பையன் அங்கே தங்கியிருப்பார். யாரும் முரீதுடைய பையன் வேலை செய்வார், ஏதாவது வீட்டு வேலைகள் செஞ்சு கொடுப்பார். அவரும் பட்னி. புரிஞ்சுங்களா, அந்த தம்பி ஒரு நாள் அந்த மெட்ராஸில் என்னுடைய மாமனார் கலீம் சாருடைய ஹலீஃபா ஷஹாபுல் ஆமிரி, குதுபுல்லா ஷா ஆமிரின்னு பேர் அவங்களுக்கு. என்னுடைய மாமனார் இந்த பிள்ளைங்களோட தாத்தான்னு வச்சுங்களேன், நன்னதா. அவங்க வந்து கடை வச்சுருந்தாங்களாம், டைலரிங் கடை, துணி தைக்கிற கடை. அந்த கடையில் போய் பேசிகிட்டு இருந்திருக்காரு அந்த பையன். நானும் சாப்பிடல 3 நாள். ஏப்பா சர்க்கார் வீட்டில் யாருமே சாப்பிடல அப்படின்னு தெரியாமல் சொல்லிட்டார். அப்படியா அப்படின்னு சொல்லி அவசரமாக கொஞ்சம் உணவுகளை எடுத்துக்கிட்டு காசு பணம் கொஞ்சம் காசுக்கு இருந்த காசு எடுத்துக்கிட்டு சர்க்கார் வீட்டுக்கு வந்துட்டாங்க. எங்கள் மாமனார் அவங்க வாயால் சொல்லி நான் காதால் கேட்டேன் சரி. சர்க்கார் வீட்டுக்கு எப்பயுமே வாரத்தில் ஒரு நாள் வருவாங்க. வியாழக்கிழமை திக்ரு மஜ்லிஸ் மண்டலத்தில் மட்டும் கொஞ்சம் தள்ளி இருந்தாங்க, 2-3 கிலோமீட்டர் தள்ளி. வாரம் சர்க்கார் திக்ரு மஜ்லிஸுக்கு வருவாங்க. திடீர்னு நடுவில் செவ்வாய்க்கிழமை வந்து என்னென்ன வாப்பா ஷிஹாப் என்ன செய்ப்பா அப்படின்னு கேட்டாங்க. சர்க்கார் பார்க்கலான்னு வந்தேன், அப்படி கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தேன், சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்தேன், கொஞ்சம் காசு வாங்கிட்டு வந்தேன். நீ எப்படி வியாழக்கிழமை தானே வருவேன், திடீர்னு செவ்வாய்க்கிழமை வந்துருக்குற என்ன செய்தி அப்படின்னு கேட்டிருக்காங்க. சும்மா பார்க்கணுன்னு ஆசை வந்துச்சு சர்க்கார். அவங்க நிஜமான கொஞ்சம் ஹதியாகவும் காணிக்கையும் எடுத்துக்கிட்டு உணவுப் பொருளாக கொஞ்சம் கொண்டு வந்தேன் அப்படின்னா. இல்லையே ஏதோ நடந்திருக்குது, யாரோ ஒன்று செய்தி சொன்னாங்களா? இல்லை சர்க்கார் நீங்கள் சாப்பிடுங்க சர்க்கார், ஒன்றும் யாரும் நான் திடீர்னு சிந்தனை சர்க்காரை பார்க்கணும் வந்துச்சு அப்படின்ட்டு இருக்காங்க. உண்மையை சொல்லு, என் வீட்டு செய்தி யார் உங்கள்கிட்ட வந்து சொன்னது, சொல்கிறா இல்லையா அப்படின்னு மாட்டோன்னே. இல்லை இவர் வந்தார், சும்மா எதாச்சியாக துணி தைக்க வந்தார் சர்க்கார், அப்படி விசாரித்தேன் சாப்பிட்லன்னு சொன்னார், அதான் சர்க்கார் அப்படின்னு. உடனே அசாவை தூக்கி அந்த பையனை கூப்பிட்டு சாத்துறான். பையன் வாலிப வயசில் ஒரு பையன் சாத்துன்னு சாத்தினாங்க. அசாவை சர்க்கார் எடுத்து, ஏன்டா இத்தனை நாள் எல்லாம் சோறு கொடுத்து நல்லா வாங்கி சாப்பிட்டேன், ஒரு நாள் பட்டினி போட அல்லாஹ் உரிமை இல்லையா, உனக்கு சோறு அந்த அல்லாஹ்வுக்கு குறை சொல்லணுமா, அடுத்தவங்கள்ட்ட போய் ஊரே போய் சொல்லணுமா, பட்டினி கிடக்கிறேன் ஏன்டா போய் சொன்னேன் சாப்பிட்டு சோத்தையும் கொண்டு போங்க, எனக்கு சோறை கொண்டு போங்க, யாரும் சொல்லல அங்கே கொண்டு தரேன்னு நினச்சிங்க, அல்லாஹ் கொடுத்தா நான் வாங்கிக்கிறேன், போங்க தூக்கிட்டு போங்கன்ட்டான். சாப்பிடுங்க சர்க்கார். எந்த அளவுக்கு அவங்க ரோஷம் உள்ள வந்திருக்காங்க பாருங்கள். தெரிஞ்சுங்களா, பெரியவங்க வந்து பட்டினி கண்டு செத்தாலும் சாவாமலே அடுத்தவங்க கையேந்தி தன் நிலையை அடுத்தவங்கள்ட்ட சொல்லி வாழ மாட்டாங்க. என் ஷேഖனா அந்த மாதிரி பல தடவை, ஒரு தடவை சொன்னாங்க, நான் மரணமே ஆகி விடுவேன் நிலை ஏற்பட்டுச்சு கொள்ளிடத்தில் பள்ளிவாசலில். அந்த நிலையில் ஒருத்தர் டிஃபனில் சோறு கொண்டு வந்து நான் படுத்திருந்தேன், திடீர்னு கல்பில் சிந்தனை வந்து இந்த சோத்தை கொண்டு போய் பள்ளிவாசலில் கொடுன்னு வந்து, நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீங்க, உங்களுக்கு தான் எல்லாம் கொடுத்துருக்கான் சாப்பிடுங்கன்னு சர்க்கார் அவர்கிட்ட தேங்க்ஸ்னு சொல்லலையா, சலாங்க சொல்ல கூட சொல்லலையா. ஏன்னா அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்கிறது கூட நாக்கு வரல, தொண்டையெல்லாம் காஞ்சி போய் சாப்பாடு 3 நாள் சாப்பிடாமல் கை காலம் நடுக்க வந்து
கண்ணெலாம் சொருவி அன்று மட்டும் அவர் அந்த 3 மணிக்கு லுஹருக்கு பின் சாப்பாடு கொண்டு வந்திருக்காவிட்டால் அசரில் ஜனாதா தான் எடுத்திருப்பாங்க எல்லோரும். அந்த நிலையிலும் பக்கத்தில் போய் சோறு கொடுன்னு கேட்கல பாருங்க. நிஜமா சுற்றி முஸ்லீம்கள் தான். 2 வீட்டில் போய் சோறு கொடுங்கன்னு கேட்கல. யார்ட்டையும் போய் எனக்கு ஒன்றும் பசிக்குது சோறு கொடுன்னு கேட்கல. யார்ட்டையும் கேட்க மாட்டாங்க சூஃபியாக்கள். அணிஞ்சிங்களா சோறு கொடுத்தாங்க, சக்கா சாப்பிட்றாங்க. கொஞ்சம் சாப்பாடு உள்ளே போய் உடம்புல மறுபடியும் சுகர் டவுன் ஆயிரும் இல்லையா, அது சுகர் ஏறி கொஞ்சம் நினைவெல்லாம் கொஞ்சம் திரும்பி பேசுகிறதுக்கு வாய் வந்த பின்னாடி தான் ஜஸாக்கல்லா ரொம்ப சந்தோஷம், திடீர்னு வந்தீங்களே அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் எப்போயுமே வாழ்நாளில் இது வரைக்கும் லுஹருக்கு போயின்னு அசருக்கு தான் பள்ளிவாசலுக்கு வருவேன், நடுவில் வந்ததே கிடையாது. திடீர்னு இன்றைக்கி படுத்துருக்கிறேன், தூக்கத்தில் மறுபடியும் எழுப்புறாங்க யாரோ, போய் சோத்தை கொண்டு போய் பள்ளிவாசலுக்கு, சோத்தை கொண்டு பள்ளிவாசலுக்கு 3 தடவை 4 தடவை இந்த மாதிரி எனக்கு சிந்தனை கனவுல வந்துருச்சு. எனக்கு உடனடியாக நான் வந்து எடுத்து தூக்கி ஓடி வந்தேன் அப்படின்னு அவங்க சொல்லாங்க. அந்த மாதிரி அறிஞ்சுங்களா நிறைய பேர் ஷேகமார்கள். நம்முடைய மதரசால என் ஷேக்நாத் ஹலீஃபா இருந்தாங்க, ஐனி ஷா கிபிலான்னு சொல்லி. நீங்கள் பார்த்துருக்கீங்க அவங்கள? ஐனி ஷா கிபிலா அப்துல் காதர் ஹசரத் கடையனூர், அவங்க எம்எஸ் அப்துல் காதர் ஹசரத் ஐனி ஷா. அவங்க தர்கா வந்து தனியாக தர்காவே கட்டியிருக்காங்க அவங்களுக்கு. என் கடைநல்லூர்லேருந்து வடகரை போகக்கூடிய வழியில், கடையனூர்ந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் வடகரை போகிற ரூட்டில் அவங்க தனி தர்காவே இருக்குது. அந்த ரூட்டில் யாரும் போகக்கூடியவங்க இருக்காங்க, போனால் போய் ஜியாரத் செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். ஐனி ஷா கிபிலா அவங்க ஒரு தடவை ஒரு உடல்நிலை சரியில்லாமல் பாதிக்கப்பட்டு வஃபாத் 6 நிலைமைக்கு போயிட்டாங்க. மதுரையில் மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டலில் தான் வச்சுருக்குறாங்க. அவங்க வஃபாத் 6 நிலைமைக்கு அந்தளவுக்கு ரொம்ப உடல் மோசமான நிலைமை, இடுப்பு உடஞ்சி ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. ஆப்ரேஷனுக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்ல, ஆப்ரேஷன் முடிஞ்சு வந்தாங்க. ஒரு தலை 1.25 லட்சம் செலவு. அப்போவே அந்த காலத்துலேயே ஒரு 1.25 லட்சம் செலவாயிடுச்சு. முடிஞ்சா எஜமானுக்கு முரீதுக்கெல்லாம் பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் இருக்கிறாங்க, பெரிய கோடீஸ்வரர்கள். யார்கிட்டையுமே சொல்ல, இந்த மாதிரி எனக்கு அடிபட்டிருக்கு, கீழே விழுந்துட்டேன், துவா செய்யுங்கன்னு சொல்லியிருந்தாலோ, அல்லது நாளைக்கு 2 நாள் கழிச்சு ஆப்ரேஷன் வச்சுருக்கிறாங்க, துவா செய்யுங்கன்னு சொல்லியிருந்தாலோ எல்லாம் ஓடி வந்திருப்பாங்க. மொத்த ஆஸ்பத்திரி பில்லு அவங்க கட்டி, அவங்கள எல்லா ஏற்பாடும் செஞ்சு கொடுத்து அத்தனையுமே சிறப்பாக செஞ்சு கொடுத்துருப்பாங்க எல்லாருமே. ஒருத்தட்டையும் சொல்ல, தன்னிட்டு இருந்தது தன் மனைவி நகை நட்டி விற்று இருந்ததை கொஞ்சம் விற்று ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதுக்கு பின்னாடி அவங்க கேள்விப்பட்டிருக்காங்க, எல்லாம் ஓடி வந்துட்டாங்க. சர்க்கார் உங்களுக்கு இந்த மாதிரி ஆச்சாமே சொல்லவே இல்லையே, என்கிட்ட ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிடக்கூடாதா சர்க்கார் அப்படின்னு. ஃபோன் பண்ணி சொன்னால் என்ன அர்த்தம் வேறு மாதிரில வந்துடும். நான் உங்கள்கிட்ட எதிர்பார்த்த மாதிரி, இந்த மாதிரி எனக்கு காசு தேவைப்படுது, எதிர்பார்த்த மாதிரி வேறு அப்படி அர்த்தம் வந்துடும் இல்லையா, அதனால் அப்படி வாங்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, அப்படி எனக்கு தேவையில்லை அப்படின்ட்டாங்க. விளைஞ்சிங்களா அந்தளவு ஹீரத்து, அந்தளவு அவங்களுக்கு வந்து பிறட்டுனாமே கையேந்தணும். மிஸ்கின் மகளுக்கு கல்யாணம் வச்சோம். விளைஞ்சிங்களா அவளை ஃபஸ்ட்டு முறிவுகளை சொல்லியிருந்தா, நீ ஒருத்தர் கட்டல் வாங்கி கொடு, ஒருத்தர் பீரோ வாங்கி கொடு, எல்லாம் சந்தோஷமாக காசு கொடுங்க, கல்யாணத்துக்கு சாப்பாடு செலவு ஆகுது. விளைஞ்சிங்களா சில பேர் வந்து காசு கொடுங்கன்னு கேட்குறதில்ல, நான் சுகாக சொல்கிறது, ஒரு கோடீஸ்வரன் என் மகளுக்கு கல்யாணம் வச்சுருக்கிறோம், நீங்கள் இதுவா செய்யுங்க, அதில் ஒரு 2000 ரூபாய் சாப்பாடெலாம் போடணும்னு ஐடியா பிரச்சனை வச்சுருக்கோம், 1 லட்சம் செலவெலாம் இருக்குது, நல்லா துவா செய்யுங்க அப்படின்னு அர்த்தம். என்ன நீ கொஞ்சம் காசு கொடு அப்படின்னு அர்த்தம். விளைஞ்சிங்களா அப்படி அர்த்தம் உள்ளுக்குள்ளே தான் இருக்குது. அது மாதிரி யாருக்குமே சொல்லலை, பத்திரிக்கையும் போடல. மிஸ்கின் மகளுக்கு கல்யாணம் வச்சோம். ஏன் போய் அடுத்தவனுக்கிட்ட அல்லாஹ் எனக்கு என்ன கொடுத்துருக்கணும் அதை வச்சு முடிச்சோம். சும்மா சில பேருக்கு ஃபோனில் சொன்னோம், அவ்வளோதான். அல்லாஹ் ஃபஸ்லுக்கு 300 பேர் வந்தாங்க. அத்தனை பேருக்கு ஆளுக்கு 1 கிளாஸ் சாயா, ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டு. ஸோ கல்யாணம் முடிஞ்சு சிறப்பாக முடிஞ்சிச்சு. புரிஞ்சுங்களா? இப்போ எல்லாம் போய் சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஏன்னு போய் அடுத்து நாமே டூம்னு கல்யாணத்துக்கு பெருசாக செய்யணும். நகை நட்டு துணிமையும் எதுவுமே வாங்கலை, ஒரு பொட்டு நகை கூட காசு கொடுத்து வாங்கலை. எங்களுடைய வீட்டுக்காரங்க போட்டிருந்த நகையில் அவங்க வீட்டில் அம்மா போட்டுப்பாங்க, அதில் ஒரே ஒரு செயின் கழுத்தில் போட்டாங்க. எங்கள் அம்மா ஒரு செயின் போட்டாங்க, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. எங்கள் அம்மா ஒன்று கொடுத்தாங்க, அவங்கள போட்டாங்க, நான் கேட்கல. அம்மா போட்டது ஒன்று, என் மனைவி போட்டது ஒன்று, முடிஞ்சு போச்சு. துணிமணி சும்மா ஒரு எல்லோரும் கல்யாணத்துக்கு 50 ட்ரெஸ் 60 ட்ரெஸ் இருப்பாங்க. சும்மா நானே கடையில் போய், அப்போவும் எங்கள் மனைவி விட்டுட்டு வெளியே வரல, யார் கல்யாணத்துக்கு யாருக்கும் அழைப்பும் கொடுக்கல. அவங்க கடையில் போய் ஒரு 4 துணி 5 துணி எடுத்தோம், வச்சு முடிஞ்சு போச்சு. கல்யாணம் அவ்வளோதான். வெறும் 300 பேருக்கு சாயா பிஸ்கட்டோட
ஏன் நம்ம போய் நம்ம பெருசாக வாழணும்னு ஆசைப்பட்டதுன்னப்போ என்ன செய்யணும்? அடுத்தவங்கள்ட்ட போய் முஹ்தாஜ் ஆகணும், இன்னொருத்தர் போய் இதுக்கான முஹ்தாஜ் ஆகிட்டோம், இன்னொருத்தர் போய் கை நீட்டிட்டோம், நாம் அவனை மிரட்ட முடியாது. அவனை சரியத்துக்கு மொத்தமாக செஞ்சாலும் பரவாயில்ல, நீங்கள் வட்டி வாங்குறதுன்னு கேள்விப்பட்டோம், வட்டி வாங்குறது வந்து குர்ஆன் படி கொஞ்சம் தப்பு தான் வருது, இருந்தாலும் நீங்கள் போக போக குறைச்சிக்கங்க, இப்போதைக்கு இது வட்டி வாங்காமல் நல்லது. அப்படி குழஞ்சிங்களா? நீங்கள் சாராயம் குடிக்கிறதா கேள்விப்பட்டேன். சாராயம் வந்து உடம்பு கொஞ்சம் கெடுதி, அல்லாவும் வந்து வேணான்னு சொல்கிறான். அதனால் நீங்கள் வந்து அதை குடிச்சிட்டா நல்லது. இப்படி குழஞ்சி பேசணும். ஏங்களா? அவனோட எதிர்பார்ப்பு இருந்துச்சுன்னா, எதிர்பார்ப்பே இல்லைன்னு வச்சுங்க, வளைஞ்சிங்களா? எவன்டா அவன் வெக்கமில்ல மானங்கட்ட பையில பிச்சை எடுத்து தின்றாய்க்கு வட்டி வாங்கிக்கிற. அல்ல வட்டி வாங்கினவங்க அல்லா ஜல்ல ஷானு தஆலா வந்து என்னோட போர் தொடுக்கிறேங்கிறான். அதுனும் பி ஹர்பி மின்னல்லாங்க. அல்லாவோட எதிரியா நீ? நரகத்துக்கு போய் சாவறதுக்கு விரும்புறையா? வட்டி வாங்கி வயிற்றுக்குள்ளே போகணுமா அந்த வட்டி உனக்கு? போய் தெருவில் முச்சந்தில் போய் துண்டை விரி, 4 பேர் காசைப்படுவான், அதில் சோறு திண்டு நீயும் முன்னாடி பொழைங்க மானங்கட்ட பையில அப்படின்னு நீ இப்போ திட்டலாம். நீ ஏன் எந்த கோடீஸ்வரன் தயவு உனக்கு தேவையில்லை, எவன்ட்டி நீ கை நீட்டலை, எவனுடைய தயவு உனக்கு தேவையில்லைன்னு போடு, ராஜா மாதிரி வாழலாம் நீ. எவனுக்கு கூஜா தூக்குனா தான் நீ தலை கீழே குனிணும். போட ஒரு தயவும் ஒருத்தனும் தேவையில்லை, வாங்கடா வளைஞ்சே இல்லைங்களா? அந்த மாதிரி ஜாம் ராஜ வாழ்க்கையை அல்லா ஜல்ல வாழ வைப்பான்னு சொன்னாங்க ஷேഖுனா சொன்னாங்க. யாருக்கும் தலை தாயாது. குறிப்பாக முரீதுகள் வசதியான சில பேர் வரதான் செய்வாங்க, ஒரு காலத்தில் வருவானுங்க, வளைஞ்சிங்களா? ஒரு பைசா அவன் முன்னாடி முஹ்தாஜ் ஆகாத, உன் தேவைகளை அவங்க முன்னாடி வைக்காத, நீ கம்பீரமாக வரல, அவன் கொடுத்தான் அவன் கொண்டு கொடுத்தான், அது அவன் இஷ்டம், வளைஞ்சிங்களா? தேவையில்லை. இலாஹ இல்லல்லாஹ். வளைஞ்ச பை நான் வந்து இதுக்கு மாதிரி கூப்பிடுவாங்க, மன்னார்குடி காரைக்கால் சுற்று வட்டாரங்களில் பஸ்ஸில் தான் போவேன். வெள்ளிக்கிழமை காலையில் ஃபஜரோடு கிளம்பி பஸ் ஸ்டாண்டில் போய் நின்று பஸ் ஏறி அங்கே போய் மன்னார்குடியில் இறங்கி இன்னொரு பஸ்ஸு பார்த்து பஸ் கூட்டத்தில் நெரிசல் நின்றுக்கெலாம் போய் அப்படி தான் போனேன். கொஞ்சம் காலம் போச்சு. அல்லா தாலா இதுக்கு மாதிரி கூப்பிட்றாங்க, ஆட்டோ அமிச்சாங்க, அப்புறம் கார் அமிச்சாங்க. ஸோ அந்த மஜ்லிஸ் இருக்குது, நீங்கள் காரில் வந்துட்டு போங்க, கார் அமிச்சிக்கிறோம் வாடகைக்காரன். சரி வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் இந்த கார் கொடுத்தாங்க, ஒரு பேர் வாங்கி கொடுத்தாங்க. அதாவது உங்கள் பேரில் கார் மாற்றேன், என் பேரில் கார் வேணாம்ப்பா, என் பேரில் எதுவும் வேணாம், நீங்கள் காரை உங்கள் பேர்லேயே வச்சுக்கோங்க நினச்சிக்கலாம். யார் வாங்கி கொடுத்தோம் அவங்கள்ட்ட உங்கள் பேர்லேயே வச்சுக்கோங்க, வாசலில் நிப்பாட்டுங்க. இது வரைக்கும் இந்த கார் எங்கேயோ போயிருக்குதா? மஜ்லிஸ்னா கார் எடுக்க போய் மாசங்கன்னா சும்மா கிடக்குது, டயர்லாம் உள்ள போயிருச்சு, போய் காற்றடிக்கணும். மஜ்லிஸ்ன்னு சொல்லி எங்கேயாவது எங்கேயாவது ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு, சேலத்தில் தான் பிறந்து வளர்ந்தோம். 25 வருஷம் எனக்கு கல்யாணம் முடிச்சு. இது வரைக்கும் பிவி மக்கள் ஏற்காடு அங்கேருந்து 1/2 மணி நேரம் தான், 20 கிலோமீட்டர் தான் இங்கேருந்து. சேலத்தில் நான் இருக்கிற வீட்டிலேருந்து ஜங்ஷன்லேருந்து ஏற்காடு 20 நிமிஷம், 20 கிலோமீட்டர், 1/2 மணி நேரம். ஊரே தமிழ்நாடுந்து வருது எல்லாம். இங்கேருந்து ஊட்டி 1.5 மணி நேரம், திருப்பூர்லேருந்து 1.5 மணி நேரமாக ஊட்டி எவ்வளோ நேரம்பா? 1.5 மணி நேரமா? 2 மணி நேரம் கிட்டே. ஊரே உலகமே அங்கே போய் ஊட்டி கொடைக்கானல் ஏற்காடுன்னு சுற்றுறாங்க, வளைஞ்சுங்களேன். இந்த காரில் இது வரைக்கும் போனது கிடையாது. திக்ரு மஜிஸாக ஏறி உட்கார வேண்டியது, போய் இறங்க வேண்டியது, திரும்ப வேண்டியது, பெட்ரோல் போட்டுக்க வேண்டியது, அவ்வளோதான். வளைஞ்ச பை. அப்போ நாம் யார்கிட்டையும் போய் அது வேணும் இது வேணும் நம்ம ஆசைப்படாமலே இருந்தாலே அல்லாஹ் நம்ம கண்ணியமான வாழ்க்கை கொடுப்போம். நீ நிறைய இதெல்லாம் வேணும், அதுக்கு ஆசை, அதுக்காக 4 பேரை எதிர்பார்க்கணும், ஏப்பா அப்படி? உன் ஆசை சின்னதாக்கியோ, கிடைச்சதை வச்சு வாழ்ந்துக்கோ. நிறையா கொடு, அள்ளி கொடு, அல்லா கொடுத்த வச்சு வாழ்ந்துக்கிட்டான்னு நிம்மதி சந்தோஷமாக வாழ்ந்துக்கலாம். இன்னொரு போய் கையேந்தவே தேவையில்லை. என்ன மாதிரி வாழ்ந்துருக்காங்க என்னுடைய ஷேഖமார்கள் யாருமே இன்னொருத்தட்ட போய் கையேந்தி வாழ்ந்த சரித்திரமே கிடையாது, அறிஞ்சுங்களா? அப்போ இந்த சில்சிலாவில் இருக்கிறதுக்கே நம்ம வந்து அவங்க ஷேഖமார்களை கேவலப்படுத்துகிற மாதிரி ஆயிரும். அதனால் நான் அப்படி வாங்க மாட்டேன். நான் குத்துபுதீன் பக்தியாரி காக்கி ரஹ்மத்துல்லாஹி இன்னொருத்தர் போய் முஹ்தாஜாகி வாங்கக்கூடாது. நம்ம அவன் கொண்டு வந்து பணிவோடு காலடியில் வச்சா வாங்கிக்கோ, அறிஞ்சுங்களா? அதுவும் யார் ஜுல்மு செய்கிறாங்களோ, கோடீஸ்வரனுக்கு பணக்காரங்க அநியாயம் பண்ணுறாங்களோ, தவறான வேலைகள் செய்கிறானோ அவன்கிட்ட வாங்கக்கூடாது. ஏன்னா அவனை தவறு திருத்த முடியாது ஒரு நாளை போய். ஏழை முரீதுகளுக்கு வந்து 100 ரூபா 50 ரூபா கவரில் போட்டு காலடியில் வைப்பாங்க. ஷேഖமார் காலில் வச்சு தான் வாங்குவாங்க, கையில் கொடுத்தா கூட வாங்க மாட்டாங்க, வேணாம் தூக்கி போட்டுவாங்க. காலடியில் வச்சா கபூல் செஞ்சுக்குவாங்க. இப்படி தான் ஷேഖமார்கள் எல்லாம் வாழ்ந்தார்கள் தம்பி, அறிஞ்சுங்களா? என் ஷேഖனா அந்த மாதிரி பசிப்பட்டில் இருந்த காட்சியை நாங்கள் பார்த்தோம். அதுக்கு மேலே ஷேഖனை வீசி வாசலில் 5 கார் நின்றுச்சு. ஆனால் ஒரு காரும் சர்க்கார் பேரில் இல்லை, அறிஞ்சுங்களா? மாதத்துக்கு 2 தடவை இந்த பக்கம் மலேசியா, சிங்கப்பூர்,
துபாய் பயானுக்கெலாம் போனாங்க எஜமா விளைஞ்சுங்களா. அப்படிலாம் கூட்டி போனாங்க. டிக்கெட் புக் பண்ணி எஜமா சிங்கப்பூரில் பயான் வச்சுக்கோங்க வரேம்மா கூட்டி சர்க்கார் கூட தான் கூட்டி போகணும். சர்க்கார் டிரைவர் யார் தெரியுமா? கிப்ஸு கம்பெனியோட எம்டி தான் டிரைவர். அவர் காரை கொண்டு வந்து சர்க்கார் உட்கார வச்சு மஜிஸ்க்கு கூட்டி போவாங்க. அவர் தான் டிரைவிங் பண்ணுவார். அவருக்கு வர கொண்டு வந்து சர்க்கார் வீட்டில் விட்டுருவாங்க. அவ்வளோதான். சர்க்கார் வஃபாத்தா பண்ணால் காரை தூக்கிட்டு போயிட்டாங்க. சர்க்கார் வஃபாத்தானாங்க. அவங்க காரை அவங்க பேரில் தான் இருந்துச்சு எல்லாமே. அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க. என் பேரில் வேணான்றோம். அந்த அளவுக்கு மிக மிக உயர்ந்த அந்த சர்க்கார் சிகப்பு கம்பளம் விரித்து மலர் தூவி மாலையிட்டு நம்ம சிங்கப்பூர் ரயில்வே விமான நிலையத்தில் எல்லா அதிகாரிகளும் சல்யூட் வைக்க அழைச்சிட்டு போகிறாங்க. ஒரு பெரும் கூட்டம் வந்து விமான நிலையத்தில் வரவேற்று சிவப்பு கம்பளம் விரித்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படியும் ஒரு காலம் இருந்துச்சு. ஒரு காலம் ஒரு சாப்பாடு ஒரு பருக்கு சோத்துக்கு வழி இல்லாமலும் இருந்துச்சு. என் ஷேகனை பயானு கூப்பிடுவாங்க. தலப்பாக இருக்காது. துண்டு தலப்பாக 200 வேணுமே, காசு இருக்காது. ஆனால் தலப்பா பெருசாக கட்டணும் விரும்புவாங்க. பெருசாக கட்ட விரும்புவாங்க. எஜமா செய்வாங்க. பிராணியமாடைய பழைய தாவணிலாம் இருக்கும்ல, அதெல்லாம் சேர்த்து மூட்டி வேறு கையில் தைச்சி அதை தலையில் சுற்றிக்குவாங்க. இப்படி சுற்றிக்கு பெருசாகிருமா. அப்புறம் ஒரே ஒரு சிவப்பு துண்டு அதை வந்து மேலே ஒரே ஒரு ரவுண்டு வந்து சுற்றிடுறது. பார்த்தா பெரிய தலப்பா மாதிரி தெரியும். உள்ளுக்குள்ளே இல்லைன்னா அவுத்து பார்த்தா உள்ளுக்குள்ளே பிராணியோடைய பழைய தாவணிலாம் முள்ள துவச்சி போட்டு அதை கட்டியிருப்பாங்க. அதுக்கு மேலே மட்டும் சிவப்பாக ஒன்று கட்டிக்கிறது பெருசாக. பார்த்தா பெரிய தலப்பா மாதிரி தெரியும். அந்த துண்டு ஒரு தலப்பா துண்டு வாங்குறதுக்கு இது மாதிரி துண்டு வாங்குறதுக்கு கூட அவங்க வசதி இல்லை. அப்படி ஒரு காலம் இருந்திருக்கிறது. இல்லைங்க பை. ஒரு காலம் கோடீஸ்வரர்கள்லாம் அவங்க வீட்டு சர்க்காருடைய வீட்டு வாசலில் பார்த்தா அன்றைக்கு என்னென்ன வசதிக்காரோ எல்லாம் வரிசையாக நிற்கும். 27 1000 பேர் வருவாங்க எஜமானுக்கு சாப்பிட்றதுக்கு. 27 இஃப்தார் 1000 பேர், சஹர் 1000 பேருக்கு வரைஞ்சிங்களா. ரமதானில் டெய்லி 5 ஆடு போக கூட்டிகிட்டே இருக்கும். 27 பார்த்தா 30-40 ஆடு இருப்பாங்க. அவ்வளோ பேர் சாப்பிடுவாங்க. அந்த லால்பேட்டில் சந்து புந்தெல்லாம் காரு வரக்கூடிய காரங்க நிப்பாட்டுவாங்க. வரிசையாக நிப்பாட்டுறதுக்கு திருவோரத்தில் வரிசையாக நிப்பாட்டுவாங்க. பார்த்தா எல்லா விதமான காரும் இருக்கும். ஃபோர்டு காரு, பென்ஸு காரு, அந்த காலத்தில் என்னென்ன காரோ எல்லா காரும் வரிசையாக நிற்கும். பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள்லாம் வந்து காரை போட்டு நிற்பாங்க. வெளியூர்லேருந்து வந்து நிற்பாங்க. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வச்சுருக்கான். எல்லாம் ஒன்று எப்படி வச்சுருக்கானோ அப்படி நீயா பெருசாக ஆசைப்படாது. எந்த நிலையில் அல்லாஹ் உன்னை பார்க்க ஆசைப்படுகிறானோ அந்த நிலையை சந்தோஷமாக பொருந்திக்கொள். புரிஞ்சுங்களா? அப்படி ஆகணும் இப்படி ஆகணும் அந்த மாதிரி இந்த மாதிரி ஆகணும் அதுக்குன்னு ஆசைகள் வளர்த்து கொண்டு அதுக்குன்னு காசு வேண்டும், அதுக்கான யாரை காக்கா பிடிக்கலாம், யாரை நைஸ் பண்ணால் காசு வரும், போயிட்டே இருக்கு. துண்டை உதவி தோளில் போட்டு போயிட்டே இருக்கு. ஒட்டும் ஒட்டாமல் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். தாமரை இலையில் தண்ணீர் போல். தாமரை இலை தண்ணி பட்டுச்சுன்னா பார்த்தீங்களா, தண்ணி நிற்கிற மாதிரி தெரியும். இலையை தூக்குங்க, உருண்டுக்கிட்டே போயிடும். அதில் ஒட்டாது. பேப்பரில் தண்ணி ஒட்டுற மாதிரி ஒட்டுமா? அதில் எப்படி இருக்கும்? தண்ணி உருண்டுக்கிட்டே போய் கீழே வந்துடும். தண்ணியில் ஒரு இலை கூட இருக்குது. இலையில் பார்த்தீங்கன்னா தண்ணியே ஒட்டாது. தாமரை இலை தண்ணீர் போல் துனியா இருக்கட்டும். ஒட்டும் ஒட்டாமல் பட்டும் படாமல் இந்த துனியாவில் வாழணும்னு ஷேகுமால் காட்டி கொடுத்துட்டாங்க. அப்போ எஜமான் அவர்கள் அந்த அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் தன்னுடைய இஃபத்தோடு வாழ்ந்தார்கள். இஃபத் என்று சொன்னால் பிறர் முன்னால் தலை தாழ்த்தாமல், பிறரிடம் போய் கையேந்தாமல் வாழ்க்கை பேர் இஃபத். அந்த இஃபத்தை கேளுங்க, பத்தினித்தனமான வாழ்க்கை. அறிஞ்ச போய் பெருமான அடிக்கடி துவா செய்வாங்க. அல்லாஹ் மின் ஸஅலுக்கல் அஃப்வ வல் ஆஃபியா வல் முஆஃபஅத தாயிம். அல்லாஹ் மின் ஸஅலுக்க ஸிஹ்ஹத வஸ் ஸலாமா வல் இஃபத வல் அமானா. இஃபத்தை உன்னிடத்தில் கேட்கிறேன். இஃபத்துன்னு சொன்னால் பத்தினித்தனமான வாழ்க்கையை கேட்கிறேன். பிறரிடம் கையேந்தாது, பிறர் பக்கம் முஹ்தாஜ் ஆகாது, அடுத்தவங்களை பல்லிச்சோ, அடுத்தவங்க கூஜா தூக்கி ஐஸ் வச்சு ஜால்ரா போட்டு காக்கா பிடிச்சி அப்புறம் சோப் போட்டு சொல்லுங்க பை சொல்கிறாங்களே, இன்னொருத்தர் காக்கா பிடிக்கிறது, என்ன சொல்கிறது, ஜால்ரா தட்டுறது, சோப் போடுறது, ஐஸ் வைக்கிறது, நைஸ் வைக்கிறது, அப்புறம் சொல்லுங்க பை. இந்த வாழ்க்கை நமக்கு தேவையில்லை. நினச்சிக்கலாம். இஃபத்தா கண்ணியமாக தலை நிமிர்ந்து வாழணும். கிழிஞ்ச சட்டையாக இருந்தாலும் தலை நிமிர்ந்து அல்லாஹு அக்பர், நாம் யாருக்கும் குடியல்லோம், நம்மனை அஞ்சோம், நாம் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சட்டை கிழிஞ்சிருக்கு, அல்லாஹு அக்பர், கம்பீரமாக நிற்கணும். நீ இன்னொருத்தன்ட்ட பிச்சை வாங்கி ஒரு கோட்டு ஷூட்டு நினச்சிக்கலாம், அவன்கிட்ட போய் தேவையாகி அப்படியே அற்புதமான கோட்டு ஷூட்டு போட்டு பயங்கரமான தலைப்பா கட்டி போய் நின்று பேச, அது பெருசு இல்லை. நீ அல்லாஹ் உனக்கு கொடுத்த நியமத்துகளில் ஒரு சட்டை கிழிஞ்சு சட்டையை போட்டு கிழிஞ்சு தொப்பி மாட்டிக்கிட்டு நினைஞ்ச பை இன்னல் ஹம்துலில்லாஹ்னு பேசு, அது கம்பீரம்.
அப்படி தான் ஷேகுமார்கள்லாம் வாழ்ந்தாங்க. சிஷ்டியாவோட ஷேகுமார்கள் அப்படி தான் வாழ்ந்தாங்க. ஒரு தடவை எஜமானுடைய ஹலீஃபா ஹாஜா குத்துபுத்தீன் பக்தியாரி காக்கி ரஹமத்துல்லாவுடைய ஹலீஃபா ஹாஜா ஃபரீன் கஞ்ச ஷக்கர் ரஹமத்துல்லா அலி அவர்கள்ட்ட அவங்களுடைய ஹலீஃபா நிசாமுத்தீன் மஹபூபை இலாஹி கேட்டாங்களாம் தன்னுடைய ஷேக்கிட்ட. நிசாமுபையில் யார்கிட்ட கேட்குறாங்க? பாபா ஃபரீதின் கேட்டாங்க, உங்கள் ஷேக் குத்துபுத்தீன் பக்தியாரி காக்கி ரஹமத்துல்லாஹி வீட்டில் சமையல் பாத்திரம்லாம் இது இருந்துச்சுங்களா அப்படின்னு. ஒரு சமையல் பாத்திரம் எங்கள் அவங்க வீட்டில் மனைவி இருக்குது, பிள்ளைங்கள்லாம் இருக்குது, சமையல் பாத்திரம் வீட்டில் இருந்ததே கிடையாது. என்னங்க ஆச்சரியமாக. உண்கலன்கள் சமையல் பாத்திரம் எதுவும் இருந்ததில்லை. அப்புறம் யாராவது கொஞ்சம் ஒட்டி கொடுப்பாங்க, பேப்பரில் மடித்து உட்காந்து சாப்பிட்டுக்குவாங்க. என்ன பை அதில் என்ன தடவி இருப்பாங்க, ஜெய்த்தூன் எண்ணெய் இல்லைன்னா அதில் ஏதாவது சக்கரை போட்டு கொண்டு வருவாங்க, அது பிச்சு சாப்பிட்டுக்குவாங்க. அவ்வளோதான். சமையல் பாத்திரமே வீட்டில் இல்லை. என்ன பார்த்துங்க, சமைக்கிற அடுப்பு கிடுப்பு பாத்திரம் எதுவுமே இல்லையா ஜமாட். அடுப்பு வாங்குறதுக்கு வசதி இல்லை யார்ட்டையும். ராஜா முரீது அல்லாஹு அக்பர் கபீரா. டெல்லி பாதுஷா இருக்கார் சுல்தான் ஷம்சுதீன் அல்தமிஷ், அவர் எஜமானுடைய முரீது. விரல் சொடுக்கியிருந்தால் அன்றைக்கி டெல்லியில் யாருமே கட்டாத பெரிய கோட்டையை கட்டி கொடுத்துருப்பார். டெய்லி விதவிதமான சாப்பாடுகள் கட்டி கொடுத்துருப்பாங்க. இரவு போல வணக்கம்தான், திக்ரு முராகபா, அல்லாஹுல்லா திக்ரில் ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. இப்போ பார்த்தாலும் முராகபாவில் உட்காந்துருவாங்க. ஒரு தொலைக்கும் அடுத்த தொலைக்கு மத்தியில் தன் நிலை மறந்து முராகபாவில் உட்காந்துருவாங்க ஜமா. இப்படி தான் வாழ்க்கை ஓடிச்சு. அல்லாஹு அக்பர். பதினஞ்சுங்களா. இன்னும் பாபா ஃபரீன் கஞ்சசேகர் ரஹமத்துல்லா அவங்கள பற்றி அந்த பாபா ஃபரீன் கஞ்சசேகர் ரஹமத்துல்லா அவர்கள் தன்னுடைய ஷேഖனா குதுபுத்தீன் பக்தியாரி காக்கி ரஹமத்துல்லா சொல்கிறாங்க, நான் 20 வருஷமாக என் ஷேഖை பார்க்குறேன். அவங்க ஆலமே தவக்குல்ல, அல்லாமே தவக்குல், அல்லா என்ன கொடுத்தா சாப்பிட்றது இல்லைன்னா இல்லை என்று தான் வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள். அவங்க ஹான்கால சமையல் நடக்கும், நிறைய பேர் சாப்பிடுவாங்க, வந்தவங்கெல்லாம் சாப்பிடுவாங்க. சில நேரம் சாப்பாடுக்கு காசு இல்லைன்னு சொன்னால் அந்த ஹான்காவுடைய ஊழியர் வந்து எஜமான காசு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்களாம். முசல்லா தூக்கி பாருப்பா அப்படின்னு. முசல்லா தூக்கி பார்த்தா அன்றைக்கி தேவையான காசு இருக்குமா, 500 1000 இருக்குமா, தூக்கிட்டு போய்ப்பா அப்படின்ட்டுருவாங்க. தெரிஞ்சுக்கலாம். அது மினல்லா வந்ததாக இருக்கலாம், அது யாரும் கொண்டு வராங்கல்ல, அவங்க வந்து எஜமான்ட்ட அனுமதி எஜமானுக்கு தெரியாமல் முசல்லா கீழே வச்சுட்டு போயிடாங்கன்னு தெரியல, எடுத்து பார்ப்பாங்களாம், காசுலாம் தூக்கிட்டு பார்ப்பாங்க, எஜமான் கையில் தொட மாட்டாங்க. அந்த மாதிரி அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். ஜபை எஜமான் அவர்களுடைய அந்த உயர்வு எத்தனையோ பேருக்கு பொறாமை உண்டாக்கியது. அரசர்களும் வந்து பையத்து வாங்கியிருக்காங்க, மந்திரிகள்லாம் அவங்க தெரியும் அவங்களோட தாலீம் வாங்குறாங்க அப்படின்னு பார்த்துட்டு அந்த காலத்தில் வந்து நிறையா உலமாக்கள் அவர்களுமே பொறாமையால் வெந்தார்கள். அதெல்லாம் நடக்க தான் செய்யும் உலகத்தில். நினைச்சிங்களா, ஒரு இடத்துல நீங்கள் போய் நியாயமாக நீதியாக நேர்மையாக நீங்கள் வாழ்ந்து மக்கள் 4 பேர் உங்களை மதிக்க ஆரம்பித்தோடனே வந்துடுவானு அங்கேருந்து உங்களை குறை சொல்வதற்கும் திட்டுவதற்கும் உங்கள் மீது இல்லாத போல் அதை மாற்றுறதுக்கும் அதெல்லாம் பொறாமைக்காரர்கள் வருவார்கள். அந்த பொறாமைக்காரங்க வேற யாரும் இருக்க மாட்டாங்க. நீ ஆலிமாக இருக்கிறியா, இன்னொரு ஆலிம் தான் இருப்பார். அவர் உன்னோட ஆலிம் ஒரு பள்ளியில் உன் பெருமை அதிகமாகுதா, உன்னை குறை சொல்லி அங்கேருந்து உன்னை கிளப்புறதுக்கு வேறு யாரும் ஜாஹில் அந்த ஊரில் மற்ற மக்கள் பாடுபட மாட்டாங்க, இன்னொரு ஆலிம் தான் பாடுபடுவார். நீ ஒரு சூஃபியாக இருக்கிறியா, ஒரு ஞானியாக இருக்கிறியா, ஒரு ஷேഖாக இருக்கிறியா, நீ 10,000 பேருக்கு பைத்து கொடுக்குறியா, உன் மேலே பொறாமைப்படக்கூடியவர் வேறையாக இருப்பார். அதே அந்த மாதிரி ஒரு சூஃபியோ ஒரு ஷேக் பொறாமைப்படுவார் உன் மேலே. இன்னொருத்தர் இருப்பார், அவருக்கு தான் உன் மேலே வைத்தறிச்சலாக இருக்கும். அதனால் எத்தனையோ பெரும் ஷேഖமார்களே அந்த ஊரில் மக்கள் எதிர்க்கவில்லை, உலமாக்களும் மற்ற ஷேഖமார்களும் எதிர்க்கிறாங்க, கிளப்பி விட்ருக்காங்க. அந்த மாதிரி எத்தனையோ பேர் நடந்திருக்குது. ஓசுல மொஹீதீன் ஆண்டைக்கு எதிரி யாருன்னு கேட்டால் அந்த ஊரில் சில உலமாக்கள், முன்சிஃபாகிய நீதமாக உள்ள உலமாக்கள் ஆதரவு கொடுப்பாங்க. எங்கள் நூரி நாயத்து ஹைதராபாத்திலேருந்து தமிழ்நாடு வந்தாங்களே, வந்த புதுசில் தமிழ்நாடே அவங்கள கொண்டாடுச்சு. பின்னாடி அவங்கள மல்லு கட்டி யார் தினம் எதிர்த்தாங்க, உலமாக்கள் தான். இங்கே உள்ள பெரிய பெரிய ஆலிம்ஷாக்கள் தான் அவங்க வந்து செய்கிறதெல்லாம் தப்பு, அவங்க குஃபுரு ஷிர்கில் இருக்காங்க, வஹத்துல் பேசுகிறாங்க, அதெல்லாம் தப்பு, முகமது திக்ரு செய்கிறாங்க, அதெல்லாம் பெரிய பெரிய தப்பு, அதெல்லாம் கூடாது, குஃபுரு ஷிர்கு, ஃபோட்டோ பிடிக்கிறாங்க, ஃபோட்டோ பிடிக்கிறது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கா, அது குஃபுரு ஷிர்கு, இப்படி எல்லாத்தையும் இந்த மாதிரி சாதனை சொல்லி இருட்டில் போய் திக்ரு செய்கிறாங்க, லைட்டில் ஆஃப் பண்ணிட்டு திக்ரு செய்கிறாங்க. இதெல்லாம் பெரிய தப்பு. இது மாதிரி வந்து சின்ன சின்ன காரணங்கள் சொல்லி இன்றைக்கி ஃபோட்டோ எல்லாம் பிடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க, வீடியோ பிடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. உலகமே வீடியோ மிதக்குது. இப்போ ஒவ்வொரு ஆலிம்ஷாவுடைய ஃபோன்லேயும் ஆயிரக்கணக்கான வீடியோவும் ஃபோட்டோவும் உட்காந்துருக்கு.
நீங்கள் என்ன சொல்கிறது, இப்போ என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் காரணமாக காட்டி அவங்கள கடுமையாக எதிர்த்தார்கள். எதிர்த்து யாருங்க? ஆலிம்சாக்கள் தான். அறிஞ்சுங்களா இல்லையா? அப்போ எஜமா சொன்னாங்க, இன்று உங்களுக்கு முன் ஹக்கை சொல்கிறேன், வஹதுல் உஜூத் என்ற இறை ஞான கொள்கையை போதிக்கிறேன். உஜூத் ஏக் ஜாத் தோ, எஜமானுடைய கொள்கை. ஒரு உஜூது 2 தாத்து, ஹல்குடைய தாத்து ஹக்குடைய தாத்து, உஜூது ஒன்று தான். இந்த கொள்கையை உங்களிடத்தில் நான் பரப்புகிறேன், நீங்கள் என்னை அப்பட்டமாக எதிர்க்கிறீர்கள். இது ஹக்கு என்று தெரியும் உங்களுக்கு. இந்த கொள்கை எப்படிப்பட்ட உண்மை கொள்கை, வஹதுல் உஜூதுடைய கொள்கை தான் சத்திய கொள்கை என்று தெரிந்தும் எதிர்க்கிறீர்கள். ஒரு நேரம் வரும், இவன் வந்த புதுசில் அது 60 65 70 அந்த காலகட்டங்களில் ஒரு நேரம் வரும், ஆலிம்களே நீங்கள் எல்லோரும் உண்மையை சொல்லுவீர்கள், ஆனால் அவங்களை பார்த்து வெடப்பான், சிரிப்பான், கேலி பண்ணுவான். ஏன் உங்கள்கிட்ட ஹக்கு வந்த பொழுது உண்மை என்று தெரிந்தும் ஏற்க மறுத்தீர்கள். நீங்கள் உண்மை சொல்லுவீர்கள், ஆனால் உங்களை பார்த்து கேலி பண்ணுவான், உங்களை மறுத்து பேசுவான், உங்களை வெடப்பான், மரியாதை இல்லாமல் ஆக்கிடுவான், சல்லி காசாக ஆக்கிடுவான் அப்படின்னு நிஜமாக சொன்னாங்க. அதே மாதிரி தான் 80 90 அந்த காலகட்டங்கள் வந்துச்சா, 2000 காலகட்டம் வந்துச்சா, வஹாபிகள் எங்கே பார்த்தாலும் பெருக்கிட்டான். ஆலிம் ஷா பயாஞ்சா வெடைக்கிறான், விடு நூல் திட்டு சுத்து அப்படின்னு வந்து ஆலிம் ஷாக்களுக்கு மதிப்பு மரியாதையே இல்லாமல் ஆக்கிட்டான். கடைசியில் புகாரில் தெரியுமா, ஹதீஸ் தெரியுமா, அவன்கிட்ட ஆலிம் ஷாக்கிட்ட போய் புகாரிக்கு ஸ்பெல்லிங்கே தெரியாது இவங்களுக்கு, அவங்கள்ட்ட போய் நீ சொன்ன ஹதீஸ் புகாரில் வருதா, நீ சொல்கிற ஹதீஸ் திருமதியில் வருதா அப்படிங்கிறானு. ஆலிம் ஷாக்கில் மட்டமாக்கிட்டானோ கடைசியில். அந்த மாதிரி உலமாக்களை கேலி செய்து கிண்டல் அடித்து கபரு வணங்கியல், கபரு முட்டிகள். இவங்க வந்து ஃபாத்தியா ஓதுறதுக்குன்னே பிறந்தவனுங்க இவனுங்க. இவங்க 7 வருஷம் ஓதந்து 10 வருஷம் ஓதந்து ஹாஃபிஸான ஆலிமானது மார்க்கு செஞ்ச சேவைகள் எழுதுன தஃப்சீர்கள் ஹதீஸ்கள் எல்லாத்தையும் விட்டானுவோம். இவங்க ஆலிம் ஷா ஆனது எதுக்காக வேண்டி ஃபாத்தியா ஓத தான். ஃபாத்தியா ஓதி வேறு தொந்தியாகிறதுக்கு தான் இவங்க வாழ்க்கையில் வளர்ந்துருக்கிறானுவோம். 40 ஃபாத்தியா இதுக்கு தான் அவங்க இல்லாத பொருளாதாரம் ஏற்படுத்தி தான் சாப்பிட்றதுக்கு தான் மார்க்கத்தை வளர்க்குறானுவோம். அப்படி ஜாகில்கள்லாம் தாடி இல்லாதவன், தொப்பி போடாதவன், கிறுக்கனும், மொல்ல மாறிங்க, கேப்ப மாறிங்க, சைத்தானுங்கெல்லாம் பேச ஆரம்பிச்சானு. கேவலப்படுத்தினா இல்லையா? அதுதான் சொன்னாங்க. இன்று ஹக்கை நான் சொல்லுகிறேன், ஏற்க மறுக்கிறீர்கள். ஒரு காலத்தில் நீங்கள் ஹக்கை சொல்லுவீங்க, 4 மதுஹப் வந்துட்டானுயா, ஹனஃபியா ஷாஃபியா ரசூல் ஹனஃபியா கேட்குறான். சரியான முட்டா பயல இருக்கானு. அவனுக்கு மண்டையில் வந்து முடியை தவிர வேறு எதுவும் இல்லை விளைஞ்சிங்களா. மண்டைக்கு உள்ளேயும் அவங்களுக்கு வந்து மூளை கிடையாது, முடி தான் இருக்குது விளைஞ்சு அப்படின்னு தெரியும். அந்த வஹாபிகள் கிறுக்கனுவன் பெரிய பெரிய தலபா கட்டின உலமாக்களை விடைக்கிறான். விளைஞ்சிங்களா, பெரிய பெரிய உலமாக்களை கேலியாக பேசுகிறான், கிண்டலாக பேசுகிறான், விடைக்கிறான், போட்டிக்கு வாங்குகிறான், சந்திக்கு வரையாங்கிறான், சண்டைக்கு வரையாங்கிறான். ஹக்கை சொல்லும் போது ஏற்க நீ மறுத்தால் நீ சொல்லுவ ஹக்கை யாரும் ஏற்றுக்க மாட்டான். பை நல்லா விளங்கிங்க. அதே மாதிரி தான் இன்ன வரைக்கும் நிற்கிது. உலமாக்களை கேலி பண்ணுறான். தர்காவுக்கு போயிடா, தர்கா முட்டி, கபரு முட்டி, சிலை வணங்கி அவன் வந்து நிற்க வச்சு வணங்குறான், நீ படுக்க வச்சு வணங்குறாங்கிறானுவன். காஃபிர்கள் கோயில்களில் ஒரு சிலையை நிற்க வச்சு அதை போய் கும்பிட்றானுவன். நீங்கள் தர்காக்களில் ஒருத்தர் படுக்க வச்சு வணங்குறீங்கிறதுக்கு என்னடா வித்தியாசம்? அவன் கோயிலில் தேர் இழுக்கிறான், நீ தர்கா சந்தன கொடி இழுக்கிற, அவனும் கொடி ஏற்றுறான், நீயும் கொடி, அவன் காவி கொடி ஏற்றுற, நீ பச்சை கொடி ஏற்றுற, உனக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு உலமாக்களையும் மார்க்கத்தையும் விளைச்சி கேலி பண்ணி கிண்டல் பண்ணி புரிஞ்சுக்கலாம். அவன் செத்தா திதி கொடுக்குறான், நீ ஃபாத்தியா கொடுக்குற. ரசூலுல்லாஹ் ஃபாத்தியா கொடுத்தாங்களா? 40 ஃபாத்தியா கொடுத்தாங்களா? 7 ஃபாத்தியா கொடுத்தாங்களா? என்னென்ன பேச முடியுமோ பேசலாம். இல்லையா? மார்க்கத்தில் எது முபாஹோ அனுமதிக்கப்பட்டதோ, எது மார்க்கம் தடுக்கலையோ ஹராமாக்கலையோ, எதை மக்களுடைய சில நன்மைகளுக்காக செய்தார்களோ, இப்போ இறந்தவங்களுடைய ஃபாத்தா அவங்க அழுது கிடப்பானுங்க, ஒரு ஃபாத்தியா கொடுத்தா மனசு சந்தோஷம் புரிஞ்சுங்களா, ஒரு மனசுக்கு ஒரு திருப்தி, அவங்களுடைய சிந்தனையை டைவர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. பார்த்தா ஒரு வகையில் பெருமானார் அந்த மாதிரி செஞ்சுருக்காங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் காலத்திலே வஃபாத்தானவங்க பேரில் சோறு கொடுக்கறது பழக்கமாக இருந்துச்சு. ஐசிலே வருது, பெருமானார் ஒரு இடத்துல போய் ஒரு சஹாபியை அடக்கம் பண்ணிட்டு வர்றாங்க. அவங்க மனைவி கூப்பிட்டு விட்றாங்க, ஒரு ஆளை ஒரு யாரை சொல்ல, எங்கள் வீட்டில் சாப்பாடு செஞ்சுருக்கோம், நீங்கள் வந்து சாப்பிட்டு போங்க. பெருமானார் போய் சாப்பிட்டு வந்தார்கள். அது ஹதீஸில் அடக்கம் பண்ணிட்டு வந்தார்கள், வர வழியில் கூப்பிட்டாங்க, வீட்டுக்கு போகாமல் நேராக அவங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்தார்கள் இப்படியும் வருது ஹதீஸில். அப்போ அந்த காலத்திலே மூத்தா போனவங்க வீட்டில் சாப்பாடு தயார் பண்ணுவதும், அது எல்லாருக்கும் பரக்கத்து கொடுத்து அவங்க துவா அல்ல வாங்குறதும் பழக்கத்தில் இருக்குதுன்னு தெரியுது. மூத்தா போனவங்க யாசின் ஓதுங்க, அல்லா மூத்தாக்கும் மையத்துக்களுக்கு யாசின் ஓதுன்னு வந்துருக்குது ஹதீஸில் வருது. மையத்துக்கள்னு சொன்னால் மூத்தா போக கிடக்கிறவங்களுக்கும் சொல்லுவாங்க, மூத்தா போனவங்களுக்கும் சொல்லுவாங்க யாசின் ஓதுங்கன்னு வந்துருக்குது. யாசீனு லிமா குரி அலஹு, எந்த நோக்கத்தில் யாசின் ஓதுறீங்களோ அல்லாஹ் கபூல் செய்வான்னு வருது. இப்போ யாசின் ஓதி துவா செஞ்சால் என்ன குறை?
அப்போ எதெல்லாம் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதோ தடை செய்யப்படவில்லையோ அதெல்லாம் உலமாக்கள் செய்தால், சில நோக்கங்களுக்காக வேண்டி செய்தால், அதெல்லாம் சாப்பாட்டுக்கு செய்கிறீங்க, காசுக்கு செய்கிறீங்க, பணம் வாங்க செய்கிறீங்க, அலஞ்சபை என்று கேலி பண்ணனா இல்லையா? அப்போ எஜமாங்க அன்னைக்கு சொன்னது கரெக்டாக நடந்துச்சு. எங்கள் ஃபைதுநாயத்தை எதிர்த்தது யார்? ஃபைதுநாயத்தை நின்று எதிர்த்தது யார்? எல்லாம் ஆதிம்சர்கள் தான். உலமாக்கள் தான் தலைமை தாங்கி எதிர்த்தார்கள் என் ஷேக் நாயத்தை. ஆயங்குடி ஜமால் சர்க்கார் எதிர்த்தது யார்? எல்லாம் உலமாக்கள் தான், எல்லாம் ஆலிம்சாக்கள் தான். ஒரு முறை ஆலிம்சாக்களுடைய பெரும் கூட்டம் வந்து உங்கள்கிட்ட வாதம் செய்ய வந்திருக்கிறோம். ஜமால் சர்க்கார் அவங்களும் பெரிய ஆலிம் தான், நினச்சிக்கலாம். அவங்களும் மண்பை பட்டா வாங்கினவங்க தான். அவங்கள்ட்ட வந்து ஒரு பெரும் கூட்டம் உடைய வாதம் செய்ய வந்திருக்கிறோம் நாங்கள் அப்படின்னு. சரி வாங்க, வம்பு சண்டைக்கு போகக்கூடாது, வந்த சண்டையை விடக்கூடாது அப்படின்னு பழக்கம். நாமளாம் வாதத்துக்கு போகக்கூடாது. எங்கேயும் வாதத்துக்கு உங்கள்கிட்ட வரணும்னா வா, எல்லாம் வந்து உட்காந்தாங்க. சர்க்கார்ட்ட பல கேள்வி கேட்டே வந்தாங்க. கேள்வி கேட்டு பெரிய அவர் தலைவர் இருப்பார், அந்த ஆலிம்களோட கூட தலைவர். அவர் வந்து தொப்புள் வரைக்கும் தாடி வச்சுருந்தாராம். தாடி தொப்புள் வரைக்கும் வச்சுருந்தார், இங்கேருந்து இது வரைக்கும். அப்போ சர்க்கார் வந்து பேசிட்டு இருக்கும்போது கேட்டாங்களாம், சரிப்பா சுன்னத்து பாபந்தியாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் தாடி ஒரு பிடி தானே பெருமானம் வச்சுருந்தா ஹரிசை வருது, இவரே பேசி வச்சுருக்கீங்களே, இதுக்கு என்ன காரணம்? அவர் பதிலே பேச முடியல. வேலைஞ்சிங்களா, ஒன்றும் பேசல, கப்பிச்சிப்புன்னு எஞ்சி போயிட்டார். அதோட வாதம் முடிஞ்சிச்சு, ஒரே பேச்சில் வாதத்தை முடிச்சிட்டாங்க. வேலைஞ்சிங்களா, அந்த மாதிரி வந்து கேவலப்பட்டு தான் போனாங்க. அந்த மாதிரி எங்கெல்லாம் பெரிய பெரிய சூஃபியாக்கள் எதிர்க்கிறாங்களோ, நான் பெரியவன் என்று எண்ணக்கூடிய ஆலிம்கள், இவரை என்னோட பெரிய இஷ்டா போட்டார் அப்படின்னு ஆலிம்கள் எதிர்க்கத்தான் செய்வார். அதே மாதிரி குத்துபுத்தீன் பக்தியாரி காக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கும் அங்கிருந்த சில உலமாக்கள் அவர்களை எதிர்த்தார்கள். புரிஞ்சுங்களா? அந்த செய்தி இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.